இன்றைக்கி நம்ம எக்லெஸ் கேக் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்க்கரை ஏலக்காய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா மாவு, கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கணும். நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிடணும். சர்க்கரை ஏலக்காவும் ஒரு கப்பு கோதுமை மாவு அந்த மிக்சியில் ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணதில் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோடு போட்டுட்டு கலந்துக்கணும். உங்களுக்கு மிக்சர் இருந்தால் அதில் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது போட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல பேக்கிங் சோடா மாவு, உப்பு எல்லாமே அதில் போட்டுடணும். இப்போ நம்ம அதே கப்பில் வந்து எண்ணெய் எடுத்துக்கணும். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து அதில் ஊற்றணும். நம்ம எண்ணெய் ஒரு கப்பு ஊற்றுறோம். அதுக்கப்புறம் தயிரும் எடுத்துக்கணும். தயிர் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறோம். அதே கப்பில் வந்து உங்களுக்கு பால் தேவையான அளவுக்கு நம்ம பாலும் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே அந்த மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தா மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி கெட்டியாக இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ கப்பில் வந்து கேக்கு கப்பில் வந்து நான் நெய் கொஞ்சம் தடவிட்டேன். பட்டர் பேப்பர் அது உள்ளே போட்டுட்டேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க இது எடுத்து இதில் நல்லா ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து ஏர் இல்லாத அளவுக்கு ஷேக் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து முந்திரி அதில் தூவிக்கணும். நீங்கள் வந்து செரியோ இல்லை பாதாம் எது வேணாலும் அதில் போட்டுக்கலாம். நீங்கள் நட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் முந்திரி போட்டிருக்கேன். ஸோ முந்திரி போட்டு இப்போ ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு சின்ன கப்பு வச்சுட்டு அது மேலே இந்த கிண்ணத்தை வச்சுருவேன். ஸோ 55 to 60 மினிட்ஸ் நீங்கள் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ நம்மளுக்கு கேக் வந்து பேக் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேக்கை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.